ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, ரொம்பவே பரபரப்பான எபிசோடு தாங்க போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள், இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் சோழன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணன் விடுன்னு நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடலான்னு, அது இவ்வளோ தூரம் இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடந்து பிரச்சனைலாம் நடந்து காலி பண்ணி போகணுன்னு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க, அதனால் வீட்டை விட்டு கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி செஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்புனோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நடேசன் இருக்கா இல்லையா, நடேசன் அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சி அவங்க மேலெலாம் மண்ணை வாரி இறைக்கிறாருங்க. நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி மண்ணை வாரி இறைக்கிறாரு. அப்புறம் வீட்டை பூட்டி சீல் வச்சிடுறாங்க. சீல் வச்சோன்னே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நடேசன் அங்கேயே உட்காந்துக்கிறாரு. நான் எங்கேயுமே வரமாட்டேன், இது என்னோடய வீடு, என் வீட்டை விட்டுட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியவே வீட்டுக்கு வெளியவே உட்காந்துக்கிறாரு. உட்காந்து முடிச்சுன்னா அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குங்கிறாங்க, நம்ம போய் அங்கே தங்கிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களும் அங்கேருந்து கலைஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூம் கேட்டுக்கிறாங்க. 2 ரூம் கேட்டோன்னே நிலாவுக்கு ஒரு ரூமும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரூம் கேட்குறாங்க. கேட்டோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் போயிட்டு நிலாவை போய் அந்த ரூம்குள்ளே விட்டு கதை சாத்திக்கிறாங்க. அப்புறம் இவங்க இன்னொரு ரூமில் இருந்துக்கிறாங்க. நடேசன் மறுபடியும் அந்த ஃப்ளோர்லேயே உட்காந்துட்டு, நான் இங்கே எங்கேயும் வரமாட்டேன், என் வீட்டுக்கு தான் நான் போவேன், இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரின்னு சொல்லி சமாதானப்படுத்தி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அண்ணன் தம்பி எல்லாருமே உட்காந்துருத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிலா வராங்க. நிலா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கா, பரவாயில்லையா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு. உடனே நம்ம சோழன் இந்த ரணகாலத்துலேயும் ஒரு இது பண்ணுறாருங்க, நான் கூட நிலா கூட போய் தங்கிக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் பாண்டி டி சும்மாறா அப்படின்னு சொல்லி சோழனை சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. போனோன்னா நம்ம நடேசன் அவங்க அண்ணன் சொல்லியிருப்பார் இல்லையா, பத்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு பார்த்துட்ருப்பார். இன்றைக்கான எபிசோடில் இதை